ஸோ 1/2 இன்ச் நான் ஃபேப்ரிக்கை வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். 1/2 இன்ச் மேலே ஸ்விங் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து லைனிங் கிளாத்து. இது வந்து 8 இயர்ஸ் ஓல்டு கேர்ளுக்கு மெஷர்மெண்ட். இப்போ வந்து அதோட ஷோல்டர் டு வேஸ்ட் வந்து நான் 11 எடுத்திருக்கேன். ஸோ 11 + 1/2 இன்ச்சு 11.5 எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கேலில் வந்து அது லைன் வரைஞ்சிக்கிறேன். ப்ளஸ் 1/2 இன்ச் லைனும் ஸ்விங் அலவன்ஸ் விட்டது நான் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 5.5 தான் ஷோல்டர். ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச் ஸ்விங் அலவன்ஸ். அதே மாதிரி நெக்குக்கு வந்து நான் 3 + 1/4 இன்ச் 3.2 எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் இது வந்து 6.5ன்னு எடுக்கிறேன். ஆர்ம் ஹோல் சர்க்கம்ஃபரன்ஸ் ப்ளஸ் அதோட மிட் பாயிண்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸு 6.5 எடுக்கிறேன் நான். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் 5.25 எடுக்கிறேன். ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஸ்விங் அலவன்ஸ் விட்றேன். அதே மாதிரி செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு 1 இன்ச் ஸ்விங் அலவன்ஸ் விட்றேன். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் இது இது வந்து ஸ்லாண்டிங்காக கொடுங்க. அப்போ தான் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத்து ஸ்ட்ரைட்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து கர்வ் வரைஞ்சிக்கோங்க ஆர்ம் ஹோலில். ஸோ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஒரே இது தான். நெக்ஸ்ட்டு நெக்கோட டெப்த் வந்து நான் 3 கொடுக்குறேன். ஸோ நெக் வரைகிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கை வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து வி நெக் தான் கொடுக்குறேன் இதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா நான் மடிச்சிருக்க பக்கமும் வர்றதுக்காக நான் வந்து இந்த ரோலர் இதில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து டேரெக்டாக ஃபேப்ரிக் போகிறதுக்கு போது பேப்பரில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. 2 ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. 2 மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிக்கும் போது கோன் ஷேப்பில் வரும். அப்போ வந்து ஹிப் வந்து நம்ம 5.25 எடுத்திருக்கோம். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல 5.2 வருதோ இன்ச் டேப்பில் வச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு அது மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த மிட் பாயிண்ட்டில் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்ட்ரைட் கோடு போட்டு மிட் பாயிண்ட் எடுத்து அதுலேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் கர்வ் வந்து கொடுங்க. ஸோ கர்வ் கொடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த கர்வ்லேருந்து அப்படியே வந்து இன்ச் டேப்பை வந்து ஃபஸ்ட்டுலேருந்து அப்படியே 25 என்னோடய ஹைட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுலேருந்து அப்படியே இன்ச் டேப்பை நகர்த்தி அப்படியே ஃபுல்லாக வந்து 25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அந்த மார்க்கை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதேமாரி தான் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பின்னாடி வந்து அந்த இடத்துல ஜிப்பர் ஒரு ஜாயின் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்ளேயர். இப்போ நான் வந்து ஃபேப்ரிக்கை 2ஆக முடிச்சிட்டேன். அதை ஃபோல்ட் பண்ணும்போது ஒரு கோன் ஷேப்பில் வரும். ஸோ நான் 5.25 எடுக்கிறேன். நம்ம பேப்பரில் பார்த்த மாதிரி 5.2 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதோட மிட் பாயிண்ட்டும் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் கீழே கொண்டு லைட்டாக கர்வாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ இன்ச் டேப்பை கார்னரில் வச்சு 25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இன்ச் டேப் கொஞ்சம் நகர்த்தி அதேமாதிரி 25 மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் நகர்த்தி மிட் பாயிண்ட்டில் வச்சு 25 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த சைடும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மார்க் பண்ண லைன்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது கோன் ஷேப் நீங்கள் வரும்போதே பாருங்க ஒரு சைடில் வந்து ஃபேப்ரிக் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பேட்ச் ஒர்க்கு அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்டில் இது காமனான இது தான். நம்ம வந்து அந்த எந்த இடத்துல ஃபேப்ரிக் லெஸ்ஸாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம பேட்ச் ஒர்க் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருப்போம்ல அதே ஃபேப்ரிக்கை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் இப்படி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறதுல நம்மளுக்கு சர்க்குலர் கிடைக்கும், மேலே இருக்க 2 பார்ட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ 2 பார்ட்டில் வந்து நம்ம இதே மாதிரி அது மேலே இருக்க ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு தைச்சி எடுத்துகிட்டு திருப்பினீங்கன்னா இந்த கீழே இருக்க கர்வோட மார்க்கிங் இருக்கும். அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பின் பண்ணிட்டேன். இப்போது பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நான் ஃபேப்ரிக்கை வந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பின் பண்ணியிருக்க தைச்சி எடுத்துட்டாச்சு. திருப்பி அயன் பண்ணிவிட்டு அயன் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஃபேப்ரிக் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். திருப்பினீங்கன்னா எது எக்ஸஸ் ஃபேப்ரிக்கோ அதை அப்படியே சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி லைனிங்கோ ப்ளஸ் இதான் லைனிங் கிளாத், கீழே நெட் கிளாத்தும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளஸ் சாட்டன் கிளாத்தும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி ஜாயின் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நெட் கிளாத் கீழே இருக்கிறது அதே சைஸ், ப்ளஸ் இது சாட்டன், எல்லாமே வந்து அம்ப்ரெல்லா வந்து ஒரே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து மேலே வந்து டாப், இதுவும் சாட்டன் கிளாஸோட பின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம லைனிங் மேலே டாப் கட் பண்ணோம்ல அதே மாதிரி சாட்டனோட அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.